இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 43 நாள் தான் இருக்குது பாப்பா வர்றதுக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. என்னோட ப்ரெக்னென்சியில் என்னென்ன சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு 3 மாதம் இருந்துச்சுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 30 நாளைக்கு ஒரு வாட்டி கரெக்டாக எனக்கு பீரியட் வந்துடும். தம்பிங்க 2 பேருக்கும் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இர்ரெகுலர் பீரியட் இருந்தது. பெரியவனுக்கும் இருந்தது, சின்னவனுக்கும் இருந்தது. அதாவது ஒரு 10 நாள், 1 வாரம் இந்த மாதிரி இருக்கும் எனக்கு அவங்க 2 பேருக்கும். ஆனால் இந்த பாப்பாவுக்கு வந்துட்டு எனக்கு பீரியட் வந்து ரொம்ப கரெக்டாக ரெகுலராக இருந்துட்டு இருந்துச்சு, கரெக்டாக 1 வருஷமாக. நம்மளுடைய வீடியோவில் ஒரு சிஸ்டர்லாம் கேட்டிருந்தாங்க, உங்களுடைய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கும், கல்யாணம் ஆகி குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ தான். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. சரி வாங்க, எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ்ன்றதை சொல்கிறேன். என்னோடய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக நான் வந்து பீரியட் ஆனது வந்து போன வருஷம் 2025 நவம்பர் 5ஆம் தேதி தான் கடைசியாக பீரியட் ஆனேன். அதுலேருந்து கரெக்டாக 30ஆம் நாள் டிசம்பர் 5 அன்றைக்கி தான் நான் வந்து எனக்கு பீரியட் வரணும். ஆனால் எனக்கு வரலை. ஆனால் அன்றைக்கி நாள் நைட்டு, அதாவது 4ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதி நைட்லாம் வந்துட்டு எனக்கு பயங்கரமான இடுப்பு வலி. ஸோ நமக்கு பீரியட் டைமில் இருக்கும்ல, இடுப்பு ரொம்ப போட்டு திருகிறது, ரொம்ப வலிக்கிறது, குடைச்சலாக இருக்கும்ல, அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன், சரி கண்டிப்பாக வந்து நாளைக்கு பீரியட் ஆக போது போல், அதை நைட்டு ஃபுல்லாக எனக்கு இந்த மாதிரி வலிச்சிட்டு இருக்குன்னு நான் நினச்சேன். அந்த டைம் வந்து நான் கிராமத்தில் இருந்தேன், வீடியோஸ் போகிறதுக்காக அங்கே போயிருந்தோம். நான் அங்கே தங்கியிருந்தேன். சரி எப்படி பீரியட்ஸ் வந்துன்னு சொல்லிட்டு நான் என்னோடய நாப்கின்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நான் அங்கே போயிருந்தேன். எனக்கு பயங்கரமான இடுப்பலி வந்ததுமே எனக்கு டவுட் ஆகிடுச்சு, நாளைக்கு நம்ம பீரியட் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த நாள் காலை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பீரியட் ஆகலை. ஆனால் ஒரு மாதிரி உடம்பு டயர்டாகவே இருந்துச்சு. நமக்கு எப்பயுமே மாதம் பீரியட் வர மாதிரி அந்த டயர்ட்னஸ்ஸு, அந்த கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே இருந்தது. காலை ரொம்ப எழுந்ததுமே எனக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு. சரி எப்படி இன்னைக்குள்ளே வந்துடும்ன்ட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகலை. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் வந்துட்டு எனக்கு பீரியடுக்கு வரவே இல்லை. நான் நல்லா வெயிட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வரலை. ஆனால் எனக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் அந்த 5 நாளுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு வந்து பயங்கரமாக பசிச்சுது. ஆனால் சாப்பாடு சாப்பிட என்னால் முடியல. கொஞ்சம் தான் சாப்பிட முடிச்சு. நான் நல்லா சாப்பிடுவேன், 2 வாட்டி சாப்பாடு வச்சு அந்த மாதிரி நல்லா சாப்பிடுவேன். ஆனால் என்னால் வந்துட்டு சாப்பிடவே முடியல. ஆனால் நல்லா பசிக்குது. எனக்கு பிடிச்சது வந்து சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த சாம்பார் சாப்பாடே என்னால் சரியாக சாப்பிடவே முடியல. அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதே மாதிரி நான் எங்கேயாவது நின்றுட்டுருப்பேன், வீட்டில் வந்து சாப்பாடு கொதிக்கும். கொல்லையில் வந்து வீட்டில் சாப்பாடு கொதிக்க நான் வெளில நிற்பேன். எனக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு வந்து ஏன்னா நான் அங்கே எகிட்டே நிற்கிறேன், எனக்கு வந்துட்டு இந்த ஸ்மெல் எப்படி வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்மெல் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு சிம்டம்ஸு. இது ஒன்று. காலையில் எழுந்ததுமே செம்ம டயர்டானது, இது ஒன்று. அதுமாதிரி எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் ஆகவே இல்லை. அந்த 5 நாள் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகலை. ஆனாலும் நான் பயந்துகிட்டே இருந்தேன், எப்போ வேணாலும் இந்த 5 நாள் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் பாப்பான்னு எனக்கு தோணலை, எதிர்பார்க்கல ஏன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே நான் எடுக்கல. அதனால் நான் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணல, எனக்கு பீரியட் ஒரு வேளை சத்தால் கொஞ்சம் 5 நாள் தள்ளி போயிருக்கோம் அப்படின்ட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். ஆனால் இந்த 4ஆவது நாள் இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 5 நாள் கழித்து 7ஆவது நாள் பீரியட்ஸ் தள்ளி 7ஆவது நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வாமிட் அது ஒமட்ட ஆரம்பிச்சிச்சு. காலையே ப்ரெஷ் பண்ண முடியல. ப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி அடி வயிற்று பிரட்டிக்கிட்டு ஒமட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு ஸ்மெல் வந்து சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. கொதிக்கிறது, சாப்பாடு கொதிக்கிறது, குழம்பு கொதிக்கிற ஸ்மெல்லு, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஒத்தே வரல. நான் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வயிற்று பிரட்டிட்டு. ஸோ நான் அப்பயே கன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா வீட்டிலே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்புறமேட்டுக்கு ஒரு 10 நாள் ஆச்சு. 10 நாள் கழிச்சு தான் நாங்கள் போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ஆச்சு. நான் வீட்டை கார்டு செக் பண்ணேன், பாசிட்டிவாக இருந்தது. ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கேயும் வந்துட்டு எனக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க போனதுமே, இன்னும் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ தான் 40 டேஸ் தானே ஆச்சு, அதனால் சொட்டு கரு எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. இங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கான டேப்லெட் கொடுத்தாங்க, சத்து மாத்திரைலாம் கொடுத்தாங்க. எனக்கு அந்த 40 நாள் வரைக்கும் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு தொந்தரவுலாம் அதிகமாக இல்லை. அதாவது சாப்பாடு கொதிச்சா மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி இருந்தது. அதிகப்படியாக என்னால் சாப்பிட முடியல. மற்றபடி வாமிட்லாம் அதிகமாக இல்லை. வாண்டடாக ஏதாவது ஸ்மெல்லு வந்தால் மட்டும்தான் எனக்கு வாமிட்டு ஒமட்டுறது அந்த மாதிரி இருந்துச்சு. காலையில் ப்ரெஷ் பண்ணும்போது அந்த வாமிட் இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி கண்டினியூஸாக வாந்தி எடுக்கிறதுலாம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பாப்பா கன்ஃபார்ம் ஆகி ஒரு 2 மாதம் ஆச்சு, எனக்கு 60 நாள் ஆச்சு. அந்த 60 நாள்லேருந்து தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப இந்த வாமிட்டு. நான் உடனே ஹாஸ்பிட்டல் போனேன், ஹார்ட் பீட் பார்த்தாங்க. அதுமாரி பாப்பா எங்கே இருக்குதுன்னு பார்த்தாங்க. கரெக்டாக வந்து கரு வந்து கர்ப்பப்பையில் தான் தங்கியிருக்குன்னு சொன்னாங்க. சில பேருக்குலாம் அந்த டியூப் இருக்குல்ல,
கருக்குழாய் டியூப் அதிலே வந்து ஓவரிலே தங்கிருமா. ஸோ எனக்கு கரெக்டாக வந்து கர்ப்பப்பையில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கு ஹார்ட் பீட்டும் வந்துருச்சு. 65 நாளில் செக் பண்ணாங்க, ஹார்ட் பீட் வந்துருச்சு. பாப்பாவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வாமிட் டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறமேட்டுக்கு ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு சத்து மாத்திரை, கால்சியம் எல்லா டேப்லெட்டும் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல. 2 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப மோசமாச்சு எனக்கு. வாமிட்டிங் கண்டினியூவாக இருந்தது. என்னால் காலை சாப்பாடு, காலை ப்ரெஷ் பண்ணுறது அது பண்ண முடியல. டீ வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். டீயெல்லாம் என்னால் குடிக்கவும் முடியல. குடித்தா அதுமாரி மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி வாந்தியாக எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் சொல்லிட்டு டீயை அவாய்ட் பண்ணிட்டு ஜூஸ் குடித்தேன். ஜூஸ் வந்து ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் லிக்விடாக. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அதிகமாக வாமிட் பண்ணிங்கன்னா நீர் சத்து கம்மியாயிடும், ஸோ அதனால் ஜூஸ் ஐட்டமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது, அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் தண்ணி நிறையா குடிக்க சொன்னாங்க. ஆனால் அந்த 3 மாதம் வரைக்கும் என்னால் வந்து தண்ணி சுத்தமாக குடிக்கவும் முடியல. தண்ணியை பார்த்தாலே எனக்கு வாந்தி வந்தது. வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடித்தேன். கஞ்சி தண்ணி, ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 3 மாதம் வரைக்கும் எனக்கு இந்த சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த கொஞ்ச நாளைக்கு எனக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் பாப்பா தரிச்சு இந்த 2 மாதம் கழித்து தான் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து இந்த ஹச்ஜி ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆக 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 தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த வாமிட் வர்றது, தலை சுற்றல் வர்றது எல்லாமே நடக்கும். ஸோ எனக்கு டயர்ட்னஸ் இருந்துச்சு, வாமிட் இருந்தது. தலைவலி வந்து எனக்கு 3 மாதத்துல தான் இருந்தது. அதுக்கு இடையிலலாம் தலைவலி வரல. 3ஆவது மாதத்துல எனக்கு தலைவலி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா நான் தண்ணி குடிக்காமல் இருந்ததுனால என்னால் தண்ணியே குடிக்க முடியல. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீ தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் தண்ணி குடிக்க முடியாதனால நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அதுவும் டாக்டர் வந்து காமிச்சு தான் அந்த டேப்லெட் நான் எடுத்துக்கிட்டேன். நம்மளாம் வந்து கடையில் போய் மெடிக்கலெல்லாம் டேப்லெட் போடவே கூடாது. எதுக்குமே சரி, சளி பிடிச்சாலோ தலைவலிச்சாலோ எதுக்குமே வாமிட் நம்ம போய்ட்டு மெடிக்கலில் போய் வாங்கக்கூடாது. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ டாக்டர் வந்து எனக்கே அந்த அவங்க கொடுத்த மாத்திரையிலே பாதி மாத்திரை தான் போட சொன்னாங்க. உங்களால் ரொம்ப முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல தலைவலியே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் பாதி மாத்திரை மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பாதி மாத்திரை தான் இதில் எடுத்துக்கிட்டேன். ஸோ 3ஆவது மாதம் எனக்கு தலைவலி ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த 3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ தான் இருந்துச்சு. மற்றபடி நான் வந்து அந்த 3ஆவது மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து நல்லா சாப்பிட்டு என் உடம்ப வந்து நான் சரி பண்ணிக்கிட்டேன். ப்ளட்டும் அதனால் குறைஞ்சிது. எனக்கு சரியாக சாப்பிடனால ப்ளட்டும் வந்து என்னாச்சுன்னா குறைய ஆரம்பிச்சிச்சு. 9 பாயிண்ட் கிட்ட வந்துருச்சு. அதுக்கு கீழெல்லாம் குறையல, கரெக்டாக அந்த 9 பாயிண்ட்டு. என்ன சொன்னாங்கன்னா, நீ நிறையா சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதுளப்பழம், பேரிச்சம்பழம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை, கீரை ஐட்டம். என்னால் நான்வெஜ்ஜு சுத்தமாக சாப்பிடவே முடியல. நான்வெஜ்ஜை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். என்னால் முடியல. சுவரொட்டிலாம் சாப்பிட சொன்னாங்க. என்னால் அதெல்லாம் மோந்து கூட பார்க்க முடியல. இப்போ வரைக்குமே என்னால் நான்வெஜ் வந்து ஃபுல்லாக சாப்பிடவே முடியல. சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணுவோம், அதோட சரி. அதனால் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கீரை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். கீரை, மாதுளப்பழம், பேரிச்சம்பழம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அப்புறம் 11 பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்தேன். ஸோ அப்படியே அதுலேருந்து நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய சிம்டம்ஸ். இப்போ நான் சொன்னது எல்லாமே இப்போ உள்ள பாப்பாவுக்கு உள்ள சிம்டம்ஸ். ஸோ பாப்பாவுக்கு சிம்டம்ஸ் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுது. கரெக்டாக அந்த இது ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்தேன். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு எனக்கு 2 பையனுங்க, 2 பசங்க, ஆம்பளை பசங்க. அவனை 2 பேருக்குமே எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்போது எந்த சிம்டம்ஸும் இல்லை. இந்த வாமிட்டு, இந்த ஸ்மெல்லு வந்து தெரியறது, ஒமட்டுறது, தலை சுற்றுறது, தலைவலி, இடுப்பு வலி, இது மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது 2 பசங்களுக்குமே. பெரியவனுக்கு வந்து நானாக வந்து டேட் தள்ளி போச்சுன்னு சொல்லி நானாக குத்துமதிப்பாக டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், பாசிட்டிவ்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு வாமிட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து என்னால் கெஸ் பண்ண முடியல. இது ப்ரெக்னென்சி என்னால் கெஸ் பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து சிம்டம்ஸே இல்லாமல் இருந்துச்சு பெரியவனுக்கு. செகண்ட் பையனுக்கு வந்து 2வது பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவனுக்குமே எனக்கு சிம்டம்ஸ் தெரில. நான் நார்மலாக இருந்தேன், நல்லா சாப்பிட்டேன். நான் பிரியாணி அந்த மாதிரி நிறையா நல்லா சாப்பிட்டேன். அப்போல்லாம் வெளில போயிருந்தேன். நான் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டேன், நான்வெஜ்லாம் சாப்பிட்டேன். இந்த தலைவலி, இந்த ஒமட்டல், வயிற்று பரட்டுறது, டயர்ட்னஸ் எதுவுமே கிடையாது 2வது பையனுக்கும். ஸோ நானாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் இருந்தது. அவன் 2வது பையனுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு இர்ரெகுலர் பீரியட். 10 நாளைக்கு ஒரு வாட்டி, 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் அவனுக்கு வரும். நான் அதெல்லாம் அப்பப்போ கார்டு செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு வந்து பாசிட்டிவாக வருமோ, இது 10 நாள் தள்ளி போயிருக்கு, பாசிட்டிவாக இருக்குமோன்ட்டு நானாக நினச்சிட்டு நம்மளும் கார்டெலாம் செக் பண்ணி பார்ப்பேன். ஆனால் அவ்வளோ கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தும் எனக்கு வந்துட்டு நெகட்டிவ்னு வரும். அப்புறம் பீரியட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் சொல்லிட்டு நான் அவனுக்கு செக் பண்ணாமல் டேரெக்டாக டாக்டர்கிட்ட தான் போனேன். அவங்க தான் செக் பண்ணி சொன்னாங்க, ஆமாம் இது ப்ரெக்னன்சினாங்க. ஸோ அதனால் எனக்கு அவனுக்குமே சுத்தமாக சிம்டம்ஸ் தெரியவே இல்லை. அவனுக்கு தரித்து தம்பி வந்து தங்கி ஒரு 2.5 மாதத்துக்கு அப்புறம் தான் அவனுக்குமே எனக்கு வாமிட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அந்த வாமிட் எனக்கு 6 மாதம் வரைக்கும் இருந்துச்சு. பெரியவனுக்கும் 6 மாதம் வரைக்கும் இருந்துச்சு, சின்ன பையனுக்கும் 6 மாதம் வரைக்கும் எனக்கு வாமிட் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வாமிட் அந்த 3.5 மாதம் 4 மாதத்தோடய சரியாக போயிடுச்சு. அதிகப்படியான வாமிட் இருந்தது. ஆனால் நான் ஓரளவுக்கு என் உடம்பை வந்து ஸ்டெடியாக வச்சுக்கிட்டேன். அந்த 4 மாதத்தோடு எனக்கு சரியாக போயிடுச்சு.
4 மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பாப்பா என்ன எதுவும் தொந்தரவு பண்ணல, எனக்கு வாமிட்லாம் வரல. ஆனால் அவனுங்களுக்கு 2 பசங்களுக்குமே நான் வந்துட்டு 6 மாதம் வரைக்கும் ரொம்பவே சுத்தமாக சாப்பிடவே முடியாத அளவுக்கு நான் வாமிட் பண்ணேன். ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்ஸ் போட்டுக்கிற அளவுக்கு, சத்து இல்லாமல் ட்ரிப்ஸ் போட்டுக்கிற அளவுக்கு எனக்கு வாமிட் இருந்துச்சு. ஏஞ்சி என்னால் நடக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு வாமிட் இருந்தது. ஸோ இதுதான் எனக்கு இப்போ உள்ள ப்ரெக்னன்சிக்கும் என்னோட 2 பையனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதனாலேயோ எனக்கு என்னமோ இது பாப்பாவாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ சில டாக்டர்ஸோட வீடியோஸ் தான் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ நம்மளுடைய உடம்பு வந்து 2 ப்ரெக்னன்சி தாண்டி வந்திருக்கு. ஸோ 2 டெலிவரி ஆகிருக்கு எனக்கு. அதனால் 3வது ப்ரெக்னன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உடம்பு வந்து சரி பண்ணிக்குமா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாமிட் இந்த இதெல்லாம் உடம்பு வந்து அந்தளவுக்கு வெளிக்காட்டாதான். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ப்ரெக்னென்ட் ஆகும்போது தான் நம்ம உடம்பு வந்து அதுக்கு முன்னாடி தாய்மை அடைஞ்சிருக்காது இல்லையா. ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது அதெல்லாம் தாங்குகிற சக்தி நம்மளுக்கு இருக்காது, அந்த பக்குவமும் நம்ம உடம்புக்கு இருக்காது. அதனால் சொல்லிட்டு நம்மளுக்கு ஹெவியான வாமிட்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 3வது ப்ரெக்னென்சின்னும் போது அது வந்து நம்ம உடம்பு பழகி 2-3 வாட்டி தாய்மை அடைஞ்சதுனால ஸோ அதுக்கான ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்குவத்துக்கு உடம்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டரோட வீடியோ பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ப்ரெக்னென்சியில் அதிகமாக வாமிட் இல்லையோ என்னமோன்னு தோணுச்சு. ஸோ எதுவாக இருந்தாலும் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஆனாலும் எனக்கு அந்த பசங்களுக்கும் இப்போ உள்ள ப்ரெக்னென்சிக்கு நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். பாப்பாவுக்கும் இவனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இப்போ இந்த 8வது மாதம் வரைக்கும் இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களோ இல்லைனா கல்யாணம் ஆக போகிறவங்களோ கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறேன், ப்ரெக்னன்சி பற்றி டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.